சரி, மார்க்கெட்ல ரொம்ப க்ரௌடா இருந்தா காய் வாங்க வேணாம், வந்துடு. அம்மா பேசிக்கொண்டு இருக்கும் போதே இமைகள் சரிய ஆரம்பித்தது. குரலும் குளறியபடி குறைந்து போனது. அம்மா அலுப்புல தூங்கிட்டாங்க. பாவம். முழு நிலவாய் பளிச்சிட்ட குங்குமம், நெற்றி வகுடில் குங்குமம், சாதாரண கைத்தறி புடவை, காலின் விரலில் உருண்டு திருண்ட மெட்டி. நடந்து வரும்போதே அம்மா வருகிறாள் என்ன முட்கூட்டியே அறிமுகப்படுத்தும். கூரான நாசி முத்துக்களாய் பளிச்சிட்ட பற்கள், மஞ்சள் அழகாய் தன்னை மறந்து அம்மாவின் கையை பற்றியபடி தூயில் கொண்டிருந்தாள். அம்மாவின் அழகை ரசித்தபடியே சற்று நேரம் அம்மாவின் வாழ்க்கையின் மர்ம பக்கங்களில் ஆழ்ந்திருந்தாள் ஆமோதிதா. நெடுநேரமாகியும் அம்மாவை புரிந்து கொள்ள முடியாமல் தவிப்புடன் நோக்கினாள் அம்மாவை. அம்மா, என்கிட்ட கூட சொல்ல முடியாத மர்மமா? நீ நல்லவதாம்மா. நான் ஒன்னும் உன்னை சந்தேகப்பட்டுற மாட்டேம்மா. ஆனா, தனக்குள் அணை போட்டு தடுத்தாள் அம்மோ. அதிகாலை பறவைகளின் எண்ணிசை கச்சேரியுடன் கடல் அலைகளின் சங்கீதத்துடன் மெல்ல புலர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் புரிந்து கொண்டாள், இன்னைக்கு இரவு முழுவதும் சிவராத்திரியா? தனக்குள் நினைத்தவாறு எழுந்து தானே வாசல் பெருக்கி கோலமிட்டு டிகாஷனை போட்டு பாலை காய்ச்சி காப்பி கலந்து கொண்டிருக்கும் போது, ஆமோ, என்னையே எழுப்பியிருக்கலாம்லேடா. உங்களுக்கு லீவு தானே, தூங்குங்கம்மா. தினமும் அதே பழகிடு. வழக்கம்படி எந்திரிச்சு வேலையை பார்க்கணும். நீ போய் பேப்பர் படி, நான் காப்பி கலந்து கொண்டு வரேன். நான் கலக்கிறேம்மா. இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களே. சரி, கைய சுட்டுக்காதடா, செமஸ்டர் நெருங்கிட்டு இருக்கு. இல்லம்மா. சிறிது நேரத்தில் இருவருக்கும் காப்பி கலந்து எடுத்து வந்தாள். எப்படி இருக்குமா காப்பி? வாவ், சூப்பர் டிச்செல்லாம். எப்படி கத்துக்கிட்ட? ரூம்ல தனியா ஸ்டே பண்ணி குக் பண்ற ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் என்றாள். அம்மாவிடம் சொல்லிவிட்டு ஷீலா வீட்டிற்கு புறப்பட்டாள். வெகு நேரம் ஆகியும் வராததால் தன் மகளுக்கு போன் செய்தாள். ஹலோ ஆமோ, அம்மா பேசுறேன்டா. ஷீலா வீட்டுக்கு போய் புக்ஸ் வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? ஆமோதிதாவிடமிருந்து பதில் இல்லை. அம்மா தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தாள், தன்னை அறியாமல். திடுக்கிட்டு யோசித்தவள் ஷீலாவின் நம்பரை அழுத்தினாள். ஷீலா, ஆமா வந்தாலே உன்கிட்ட புக்ஸ் வாங்கணும்னு புறப்பட்டுட்டாளா? சற்று பதற்றத்துடன் பேசி முடித்தாள் ஷீலாவிடம். ஆமோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு உடனே கிளம்பிட்டா. நானும் எங்க அம்மாவும் இன்னைக்கு வெளியே போக போறோம்னு தெரிஞ்சதும். ஏன் இன்னும் வரலையா ஆண்டி? இன்னும் வரல ஷீலா. இன்னும் மத்தியானம் கூட சாப்பிடல. நானும் ஃபோன் பண்ணி பண்ணி பார்க்குறேன், எந்த கான்டாக்டும் இல்லை. நான் ட்ரை பண்றேன் ஆண்டி, கவலைப்படாதீங்க என்றாள். எனக்கு சீக்கிரமா கால் பண்ணுமா, எனக்கு பயமா இருக்கு. காலையில உங்க வீட்டுக்கு போறேன்னு வந்தவதான் இன்னும் ஒரு கால் கூட பண்ணல. இது மாதிரி இருக்கவே மாட்டா. அப்பப்ப கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா ஷீலா என்றாள். ஆண்டி ப்ளீஸ் பதட்டப்படாதீங்க, நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன். காலேஜுக்கு தான் போயிருப்பா. நானே கார்ல போய் அழைச்சிட்டு வீட்டுக்கு வரேன். நிம்மதியா இருங்க என்றாள். அதற்குள் அகிலத்தில் உள்ள அத்தனை தெய்வங்களையும் வேண்டி காணிக்கை முடித்து பூஜை அறையில் வைத்தாள். செல்லை தன் கழுத்திலேயே தொங்கவிட்டபடி அலைந்து கொண்டிருந்தாள் அம்மா சாரதா. ஷீலா தங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஃபோன் செய்து கேட்டாள். இன்னைக்கு தாண்டி லீவே, எப்படி டி வருவா? லீவுனாலே புத்தக புழுவாயிடுவாளே என்றனர். ஷீலா காரை எடுத்துக்கொண்டு நேராக கல்லூரிக்கு நுழைந்தாள். பிளே கிரவுண்ட், லைப்ரரி, கிளாஸ் ரூம் என பார்த்த அனைத்துமே மூடியிருந்தது. ஓ, எல்லாமே லீவாச்சே என திரும்பியவள் கடைசியாக காயத்ரிக்கு போன் செய்து கேட்க, தெரியாது ஷீலா, லீவுனால யார் வீட்டுக்கும் போக மாட்டாளே. ஆமா, எனக்கு கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு ஷீலு. நானும் சொல்லல, ட்ரை பண்றேன் என்றாள். ஆண்டிக்கு என்ன பதில் சொல்றது என்று குழப்பியவளாய் நீராக அம்மோதிதாவின் வீட்டிற்கே சென்றாள்.
வாசலில் ஷீலாவின் கார் வந்து நின்றதும் அவசரமாக வெளியே ஓடி வந்த அம்மா, ஆமோ எங்கே இருந்த? ஷீலா. ஷீலா மௌனமாய் காரிலிருந்து கீழே இறங்கி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க ஆண்டி. ஆமா வரலையா ஷீலா? வருவா, கொஞ்சம் லேட் ஆகுமாம் என அம்மாவை ஆசுவாசப்படுத்தியவளாய், உட்காருங்க ஆண்டி. காஞ்சிபுரம் போனீங்களே, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா ஆண்டி? பேச்சை திசை திருப்பினாள் ஷீலா. ஆமோ இங்கே. அவளை பத்தி எதுவுமே பேசாம வேற பேச ஆரம்பிச்சிட்டியம்மா. கண்கள் கசிய பதறியவளாய் கேட்டாள். ஆண்டி, எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணி விசாரிச்சு இப்போ சொல்றேன்னு இருக்காங்க. அப்போ நீ அம்மாவை பார்க்கவே இல்லையா ஷீலா? அம்மா உடம்பு பிடியாய் ஆமாவை பற்றியே பேசியதில் வேறு வழி இல்லாமல், ஆண்டி, ஆமா எங்க போயிருக்கானே தெரியல. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் பூராவும் விசாரிச்சுட்டேன். மேல என்ன செய்யறதுன்னு கேட்டுட்டு செய்யலாம்னு தான் நேரே உங்க வீட்டுக்கு வந்தேன். என்னம்மா சொல்ற ஷீலா? கண்களில் நீர் புரண்டோட விசும்பியவாறு கேட்க, அடுத்து என்ன செய்யறதுன்னு நீங்க தான் முடிவு சொல்லணும் ஆண்டி. ஒன்று செய்யுங்க, முதல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் எல்லாம் இருக்காளான்னு சர்ச் பண்ணுங்க. இருந்தா சந்தோஷம், இல்லாட்டி இனியும் லேட் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுது. எங்க அப்பா கிட்டையும் ஃபோன் பண்ணி இதை பத்தி பேசினேன். அவர் சொன்னபடி செய்யலாம்னு நான் நினைச்சேன். பட் உங்ககிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாம்னு தான் நேர உங்க வீட்டுக்கே வந்தேன். இப்ப சொல்லுங்க ஆண்டி, என்ன செய்யலாம்? டிலே பண்ணக்கூடாது. ராத்திரி பொழுது நெருங்கிடுச்சு. காலையில போனவ இன்னும் வரல. ஐயோ, என்னாச்சு என்னோட ஆமாவுக்கு? ஆசையா அவளோட இன்னைக்கு வெளியே போகலாம்னு சொன்னாலே ஷீலா. அலறத நிறுத்திட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம்னு. கொடுக்கட்டுமா? ஐயே வேண்டாம் ஷீலா, போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டாம், எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணுமா என்றாள். முதல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிருக்காளான்னு சர்ச் பண்ணுங்க ஆண்டி. அப்புறமா அடுத்த ஸ்டெப் எடுக்கலாம். நீங்க நல்லா யோசிச்சு ஆமோ எங்கேயும் இல்லைன்னா உடனே கால் பண்ணுங்க. எங்க அப்பா கூட வரேன்னு இருக்கார். நான் வந்து உங்களையும் அழைச்சிட்டு போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். பாய் ஆண்டி, பயப்படாதீங்க கிளம்பினாள் ஷீலா. எதுவும் புரியாமல் மனம் தவித்தது. சட்டென்ற மனதில் மின்னல் கீற்றாய் பழிச்சிட்டது. ஓ, இதெல்லாம் உன்னோட வேலை தானா? பாவி துரோகி. மனம் வெடித்து சிதறியது. இதையுமே நின்று விடுவது போல இருந்தது. அம்மா அம்மா அம்மான்னு 1000 முறை என்னையே சுற்றி வந்த என் குழந்தை இப்ப எங்க ஒளிச்சு வச்சிருக்க? தெய்வமே, என்கிட்ட கொடுத்துரு. உன்னோட கொடுமையை எல்லாம் ஒரு நாளும் கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். உன்னோட வன்மம் என் மேல தானே. என்னை பழி வாங்கிக்கோ. என்னோட குழந்தையை என்கிட்டயே கொடுத்துரு. அந்த சிசுவை ஒன்னும் பண்ணிடாத. தனியாக புலம்பியவாறு இறுக்கி கூப்பியவள் மீண்டும் பூஜை அறையில் முழந்தாளிட்டு என்னோட குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என வேண்டிக் கொண்டாள். ஹலோ ஆண்டி, ஷர்மிளா பேசுறேன். ஆமோ வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லம்மா, இன்னும் ஆமோ வீட்டுக்கு வரல விசும்பலுடன் கூற, என்ன ஷர்மி, உன் ஃப்ரெண்டு இன்னும் வீட்டுக்கு வரலையாமா? அப்பா கேட்க, இல்லப்பா வரலையாம். ஆமோதித்தவை பற்றி ஷர்மிளாவிடம் அவளின் அப்பா பேசினார். ஷர்மிளாவின் அப்பா லாயர். தப்பா எடுத்துக்காத ஷர்மி. என்னடா நம்ம ஃப்ரெண்டை பத்தி இப்படி கேட்குறாரே அப்பான்னு. அந்த பொண்ணு யாரையாவது பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு. ஷர்மி, இல்லப்பா, ஆமா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லப்பா. ரொம்ப சின்சியர் கேர்ள். படிப்பு விளையாட்டுன்னு ரொம்ப இருப்பான். அவளும் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அப்பாவை பத்தி தெரியல, அவளும் சொன்னதில்லை, நாங்களும் கேட்க மாட்டோம். அவங்களுக்குள்ள எத்தனையோ கசப்புகள் இருக்கலாம் இல்லையா? நாம எதுக்காக கேட்டு அவங்க மனசை கஷ்டப்படுத்தணும்னு கேட்க மாட்டோம்ப்பா. பட் ஆமோ இஸ் வெரி குட் கேர்ள். காலேஜில் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து எல்லோருக்குமே பிடிக்கும். அவளை பற்றி அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாதுலப்பா. தன் தோழியை பற்றி பெருமையாக பேசினாள் ஷர்மி.
குட். இது கேட்க வேண்டிய கேள்விதான் ஷர்மி. தப்பில்லம்மா. அவங்க அம்மா ஓகே சொல்லிட்டா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் என்றார். பாவம்ப்பா, அவங்க அம்மா துடிக்கிறாங்க. அவங்களால பேச முடியல. அப்படி அலறாங்க என்றால் தனக்கு தெரிந்தவர்கள் வீட்டுக்கெல்லாம் உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆமோ வந்தா. கிளம்பிட்டாளா இருக்காளா? நான் சுக்காய் விசாரிக்க வரவே இல்லையே சாரதா என பதில் வர, அப்போ சுப்பு ஆச்சி வீட்டுக்கு போயிருப்பா. சரிக்கா, நான் அப்புறம் பேசுறேன் பதிலை கூறி தன் வழிகளை மறைத்து கொண்டாள். மின்னல் கீற்றாய் தாக்கின இதயத்தில் கசக்கி பிழிந்தது. என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டேன்டா. நீ எங்க இருந்தாலும் விட மாட்ட. என்கிட்ட இருந்த நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு ஏம நான் தாண்டா. வெறி பிடித்த கண்ணகியாய் சீறி சபதமிட்டாள். இதயத்திற்குள் பெரும் புயல் ஒன்று வீசிக்கொண்டு இருந்தது. கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கறது கேட்டா எப்படி சொல்றது? எவ்வளவு அசிங்கமாயிடும். என்னோட பேர், என் பொண்ணோட பேர் கேவலமா காத்துல பறக்குமே. எப்படி நாங்க வெளியே தலை காட்டுறது? என்னை பத்தி கவலை இல்லை. என்னோட ஆமாவோட எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும்? உடைந்த கண்ணாடி சிதறலாய் இதையும் வெடித்து சிதறி அழுதது. நீலவானின் வெள்ளிய கீற்றாய் நிலவு மிதந்து கொண்டிருந்தது. வெண்மேகங்களின் தாளாட்டில் அந்த மெல்லிய ஒளியிலும் பூமி தாய் அலைக்கிற்கன்றே பிறந்தவள் போல் அழகாய் மின்னிக் கொண்டிருந்தாள். அந்த நிலவின் ஒளியில் மனம் எதிலும் லைக்காமல் ஆமாவியே சுற்றி கொண்டிருந்தது அம்மாவுக்கு. ஆமாவின் படுக்கையில் தேடினாள். செல்போனை வச்சுட்டு போயிருப்பாளோ? ஏதாவது லெட்டர் கிட்டர் இருக்குமோ? ரயிலில் வேகமாய் தடத்தடத்த இதயத்துடன் தேடினாள். எந்த தடையும் இல்லாமல் போக தனி வீட்டில் பித்து பிடித்தவளாய் தனியாய் தேம்பினாள். அம்மா காலிங் பெல் இசைக்க, பகவானே என் ஆமாவா இருக்கணும். சேலை தலைப்பில் முகம் துடைத்தபடியே கண்ணாடி வழி எட்டி பார்க்க ஆமோதித்தாவே தான். ஆமோ கதவை திறந்தவுடன் அள்ளி அணைத்தபடி தேம்பி அழுதாள். ஏமா அழுறீங்க? அழாதீங்க, நான் தான் வந்துட்டேன்ல, அழாதீங்கம்மா. அம்மாவை அணைத்து வருடி ஆறுதல் கூற, எங்க போயிருந்தடா இவ்வளோ நேரம்? மார்க்கெட்ல காய் வாங்கிட்டு இருந்தப்போ என்னாச்சு சொல்லு அம்மோ. ஒன்னும் ஆகலம்மா, பயப்படாதீங்க. என்னம்மா இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? என்ன சொல்ற? இடையில் ஷீலா போன் செய்து, ஆமா வந்துட்டாளா ஆண்டி? இப்பதாம்மா வந்தா. எப்பா நல்ல வேலை, இப்பவாச்சும் வந்தாலே. நீங்க யாரும் எங்கேயும் வெளியே போயிடாதீங்க ஆண்டி. டக்கென்று பதிலுக்கு காத்திராமல் போனை கட் பண்ணி விட்டாள். யாருமா? ஷீலா தான். பாவம், இப்ப வரைக்கும் எல்லோருக்கும் எனக்கும் ஆறுதல் சொன்னாங்க. அவங்களோட அப்பா எல்லாம் கூட ஆறுதலா பேசினாங்க. எல்லோரும் கம்ப்ளைண்ட் செஞ்சிடலாம்னு சொன்னாங்க. நான் தான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். மார்க்கெட்டுக்கு எதுக்கு போனேன்? க்ரௌடா இருந்தா வந்துடுன்னு உங்ககிட்ட சொல்லி தானே அனுப்புனேன். ஆமோ, அப்படி ஒன்றும் க்ரௌடு இல்லாமா, 10:45 ஆயிடுச்சு. நான் காய் வாங்கிட்டு அப்படியே ஷீலா வீட்டுக்கு போயிட்டு புக்ஸ் வாங்கிட்டு சந்தை வழியா வந்துடலாம். சைக்கிளில் தானேம்மா போயிடுறேன்னு நினைச்சு போகும்போதே மார்க்கெட்டுக்குள்ள போனேன். திடீர்னு ஒரே அடிதடி. எல்லாரும் ஓடி ஒளிறாங்க. ஒருத்தன் எல்லார் கல்லாவிலும் இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கொட்டுறான். கொடுக்க மாட்டேங்கிறவங்கள பலவந்தா அடிச்சு கீழே தள்ளி எடுத்துக்கிறான். பொண்ணு காய் வித்துக்கிட்டு இருந்தவளை இழுத்து அவ அப்படியே நான் பொழைச்சா போதும்னு அப்படியே ஓடுறான். எனக்கு ஆத்திரமா வந்துருச்சு. அவங்களெல்லாம் மார்க்கெட்ல சும்மா ஒரு துணிய நிழலுக்கு பந்தல் மாதிரி போட்டுக்கிட்டு தரையில உட்காந்து வேகாத வெயில கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காங்க. இவன் யாருன்னு தெரியல. அவன் பின்னால் ஒரு கோஸ்ட் பணத்தை அள்ளுறதுக்குன்னு ஆளுங்களை அடிக்கிறதுக்கும் வயசானவங்கன்னு கூட பார்க்காம இழுத்து போட்டு அரைஞ்சிட்டு துணிக்கு அடியில காய் வித்த காசு பதுக்கி வச்சிருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டிக்கிறான். ஒரு வயசான பாட்டி நிழலுக்காக உச்சியை நட்டு கோணிய மேல போட்டுட்டு கீரை வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் விடல. எனக்கு வெறி வந்துடுச்சு.
நிழலுக்கு கோணி போட நட்டு வச்சிருந்த கட்டைய பிடுங்கி தூக்கி 4 போடு போட்டுட்டேன். அதுக்குள்ள இன்னும் மார்க்கெட்ல ஒரே கூச்சல் குழப்பம். அப்படியே என்னைய தோலை பிடிச்சு இழுத்து ஒரு கடை ஷட்டருக்குள்ள போட்டு மூடிட்டாங்க. ஐயோ பகவானே, யாருடா அது? தெரியலம்மா, அது யாருன்னே தெரியல. ஷட்டருக்குள்ள ஒரே இருட்டு. அங்க 6, 7 பேர் இருந்தாங்க, பெண்கள் ஆண்கள்னு. சட்டுன்னு செல்லை எல்லோரும் ஆஃப் பண்ணிடுங்கன்னு ஒரு குரல். நாங்க எல்லோரும் செல்லை ஆஃப் பண்ணிட்டோம். எதுக்காக அப்படியாம் என்றாள் அம்மா. யாராவது சொன்னாதானம்மா தெரியும். அந்த ஷட்டருக்குள்ள மூச்சை தவிர வேற பேச்சே இல்லை. சிலர் வாய்க்குள்ள துணியை திணிச்சிட்டு விசும்புறாங்க. நான் மெல்ல கை சாடையிலே என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். ஒரே இருட்டா இருந்ததுனால என்னோட கைச்சாடை யாருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். ஒரே தீயல் வாசனை வேற ஆரம்பிச்சிட்டது. அதுக்குள்ள ஜீப் சத்தம், சைரன் சத்தம், ஷூ காலில் ஓடுற சத்தம் கேட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஃபயர் என்ஜின் தண்ணியை பீச்சு அடிக்குது. ஷட்டர் வழியா லேசா தெரிக்குது. கொஞ்ச நேரத்துல சத்தம். அப்பாதாம்மா நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏதோ ஒரு அசம்பவிதம் நடக்குதுன்னு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா என் காதுக்குள்ள ஓடன அந்த பொண்ணு கட்சி கலவரம்னு என் காதுக்குள்ள குசு குசுன்னு சொல்லுச்சு. ஐயோ தெய்வமே, அதான் உன்னைய மார்க்கெட் பக்கமே அனுப்புறதில்ல. எதுக்காக இவ்வளோ பிரச்சனையில கட்டையெல்லாம் தூக்கி அடிச்ச? வயசு பொண்ணையும் இழுக்கிறவங்க பாவிங்க. வயசான பாட்டியையும் அடிச்சு தூக்கி போட்டுட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடுறான். மனசு எவ்வளோ கஷ்டமா இருந்தது தெரியுமாம்மா? அவங்கெல்லாம் ரவுடிங்களா இருக்கலாம்னு நினைக்கிறேம்மா. ஆமோ, நீங்க நினைச்சது சரிதாம்மா. அவங்கள போய் அடிக்கலாமா ஆமோ? எனக்கு என்ன தெரியும்? அவனை போய் கையை நீட்டிட்டியே ஆமோ, சும்மா விட்டுருவானா? நானும் நீயும் எந்த துணியும் இல்லாம தனியா இருக்கோம். ராத்திரி பகல்னு இல்லாம எந்த நேரமும் நடமாடுறோம். தப்பு பண்ணிட்டியா ஆமோ? இனிமே அவன் நம்மள சும்மா விட மாட்டான். இப்பெல்லாம் தத்தளிச்சு தடுமாறி நிக்குது. பேப்பர்ல பாக்குறல்ல, காலேஜுக்கு போனோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணாமோ. எப்படிம்மா கண்ணெதிர நடக்கிற கொடுமையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? அதுக்கு ஆள் இருக்கு, தண்டனை கொடுக்கும். கோர்ட்டு இருக்கு, ஜட்மெண்ட் சொல்ல. நீ சொல்லியும் நான் சொல்லியும் நடக்க போறது எதுவும் இல்லடா. தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் வெளியே உல்லாசமா இருக்காங்க. நிரபராதிகள் ஜெயில தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, பேசிக்கிறாங்க. நமக்கு எதுக்கு அந்த வம்பெல்லாம்? வேண்டாம், விட்டுறாமோ. பயங்கரமான ஆயுதங்களோட தான் இருப்பாங்க. நம்மளால எதுவும் பண்ணிட முடியாது, புரிஞ்சுக்கோ. என்னடா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ சைலண்டா இருக்க? களி முத்தி போச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதான். எதுக்கும் நீ அந்த வழியில போகும்போது வரும்போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிடுவாங்க ஆமோ. பாவமே பார்க்க மாட்டானுங்க, அசுர ஜென்மன்கள். நாம இது வரைக்கும் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம்னு நினைச்சு பாரு. இப்பதானே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். சரிம்மா, விட்டுருங்க என்றாள். வேனில் இருவரையும் ஏற்றிவிட்டு திரும்பிய இருவரையும் பார்த்து வேங்கையாய் சிரிப்பாய்ந்தான் ஐபிஎஸ் கோகுலவாச நவநீத கிருஷ்ணன். இருவரும் சற்று திகைத்து நிற்கு தானே. இருவரையும் இரு கைகளாலும் பிடித்து தர தரவென் இழுத்து வந்து விலங்கை பூட்டி வேனில் உள்ளே தள்ளி லாக் செய்தான். அசுர ஓட்டம் எடுத்து ஓடிய இரு ரவுடிகளையும் தானும் அசுர ஓட்டத்தில் பின்தொடர்ந்து மடக்கி பிடித்து இழுத்து வந்து விலங்கிட்டதையும் ஷட்டருக்குள் அவருக்கும் இடையில் இருந்த சிறிய இடைவெளியில் இமைக்காமல் பார்த்து கொண்டு இருந்ததை நினைத்தபடி மௌனமாக பால்கனி ஊஞ்சலில் அமர்ந்து அசை போட்டு கொண்டிருந்தாள் ஆமோதிதா. ஆமோ, அதையே நினைச்சிட்டு இருக்கியாடா? பயமா இருக்கா? இல்லம்மா, பயமெல்லாம் இல்லை. அப்பப்போ ஒருத்தரையே எப்படி அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போனாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் அந்த மாதிரி நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுனால தான் நம்ம நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குறோமாமோ. ஆனா அவங்க கதறும் போதும் பாவமா இருந்துச்சுமா. தப்பு பண்ண தண்டனைய அனுபவிச்சு தீரணும்டா. அதை மறந்துட்டே டின்னர் சாப்பிட்ட வாடா ஆமோ என்றாள். ஆக்ரோஷமாய் அன்று ஓடி பிடித்த இருவரையும் விலங்கிட்டு வேனில் ஏற்றிய வேங்கையின் உருவம் தன் இமைகளுக்குள். எப்பா,
என்ன உயரம்! இளம் புலியின் சீற்றம் சற்றும் சளைக்காமல் அவனுங்களை துரத்தி பிடித்து தர தரவனை இழுத்து வந்தது. அவருக்கெல்லாம் பயமே இல்லையா? பயமா இருக்கா ஆமோ? அதை ஏன் நினைச்சிட்டு இருக்காதடா. அம்மாவின் சொற்களை நினைத்தபடி ஊஞ்சலில் தன்னை தோளில் பிடித்து தூக்கி ஷட்டருக்குள் வீசியது யாராக இருக்கும்? சிந்தனையில் நனைந்தவளாய், அம்மோ உன் செல்போன் அடிக்குது. அம்மா குரல் கொடுக்க, ஹாய், எப்போ வீட்டுக்கு வந்த? ஷர்மிளா பேசினாள். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஷர்மி. உங்க அம்மா எப்படி துடிச்சு போயிட்டாங்க தெரியுமா அம்மோ? தெரியும். அட்லீஸ்ட் ஒரு கால் பண்ணியாவது சொல்லியிருக்கலாமே என்றாள். நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம் ஷர்மி என்றாள். மீண்டும் அதே ஊர்கிழமை நினைவில் ஊற தன் மனதிற்குள் ஏதேதோ சிந்தனைகள் சரித்திரங்கள் படர தனிமையில் பால்கனி ஊஞ்சலில் நெடுநேரமாய் அமர்ந்திருந்ததை அம்மா தன்னை அழைத்த போதே உணர்ந்தாள். அமதிதாவும் ஷர்மிளா ஷீலா மூவரும் ஒரு பொறியியல் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு மாணவிகளாக படித்து கொண்டிருந்தனர். மூவரும் ஒன்றாக சேர்ந்து கல்லூரிக்குள் நுழையும் போது, நான் இந்த இயரோட இன்கண்டினியூ பண்ணிடுவேன் அம்மோ என்றாள் ஷீலா. வாட்? எதுக்கு? இமைகள் சுருங்க கேட்டால் அம்மோ. கல்யாணம் தான் இருக்கும். ஐ எம் கரெக்ட் என்று புன்னகைத்தவாறு கண்ணடித்தாள் ஷர்மி. எப்படி தெரியும் ஷர்மி? ஆமோ கேட்க, பொண்ணுங்களுக்கு இந்த வயசுல வேற என்ன செய்வாங்க? சற்று புன்னகையுடன், கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு ஜாலியே இருக்க போறியாக்கும். ஆமோ அருகில் நடந்து வந்த ஷீலாவை தோளில் இடித்தவாறு வெக்க புன்னகையுடன் மௌனமானாள். அம்மனியோட லவ்வர் இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். ஷர்மி சொல்லி சிரித்தாள். கங்க்ரஸ். ஓ, லவ்வர்ஸ்? ஆமாவும் சிரித்தவாறு. அப்போ சீக்கிரமா மேரேஜ் இன்விடேஷனை எதிர்பார்க்கலாம். இப்பவே சொல்லிட்டேன், ஹாலிடேஸ்ல வர மாதிரி மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிக்கன்னு. அப்பதான் எல்லோரும் வர முடியும். இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தானே மேடம் என்றாள் ஆமோ. ஆமா என்றாள் ஷீலா. காலை சூரியனின் கிரகணங்களால் கடலில் அலைகள் தங்கமாய் ஜொலித்து புரண்டு கொண்டிருந்தது. ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்த ஆமோதிதா, அம்மா என்னம்மா பீச்சில் அவ்வளவு கூட்டம்? தெரியலையே, நீ வா, வந்து குளிச்சுட்டு காலேஜுக்கு கிளம்பு. உனக்கு மத்தியானம் லஞ்ச் தக்காளி சாதம் வச்சிருக்கேன். சீக்கிரமா வா அம்மோ. இன்னைக்கு அடை அவியல் செஞ்சிருக்கேன். சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். வாடா. நான் ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. என்ன கூட்டம்னு ஆரம்பிச்சிட்டியா? விடிய விடிய ராமாயணமாம். விடிஞ்ச பிறகு சீதைக்கு ராமன் என்ன வேணும்னு கேட்டானா ஒருத்தன். புரியுதாமோ? புரியலையே. கிழிஞ்சது போ. அப்படின்னா என்னம்மா? குளிச்சுட்டு வா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு ஃபேஷன் டிசைனிங் கம்பெனில இருந்து வராங்க. எங்க கம்பெனிக்கு நாங்க போடுற டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புதுசா ஆர்டர் கொடுக்க போறாங்க. மேடம் என்னைய சீக்கிரமா வாமா சாரதான்னு சொல்லி இருக்காங்கடா. ஓகேம்மா ஓகேம்மா. அவசரமாய் குளித்து ட்ரெஸ் பண்ணி கொண்டு ஓடி வந்து அம்மா சுட சுட கொடுத்த அவியலையும் அடையையும் சாப்பிட்டு கொண்டே, உங்களுக்கு லஞ்சு கட்டிட்டீங்களாம்மா? எல்லாம் ரெடி, கிளம்ப வேண்டியதுதான். அம்மா, அந்த ராமாயணம் மெல்ல விரலை சூப்பியபடி கேட்டாள். அதுவா, விடிய விடிய ராமாயணம் நடந்துச்சு. ஆனா அவன் கேட்காம தூங்கிட்டான். போச்சு, ராமாயணமும் முடிஞ்சதும் போச்சு. புரியல அவனுக்கு. அப்பதான் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட ராமன் சீதைக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கான். அது மாதிரிதான் உன் கதையும் இருக்கு. யாரோ எப்படியும் போகட்டும், நீ உன் வேலையை கவனிக்கணும், எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். நீ என்னடானா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாயே, ஓடி போய் எதுக்கு கூட்டமா இருக்காங்கன்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்றியே என்றான். சாரிம்மா, இனிமே சொல்ல மாட்டேம்மா. செயல செஞ்சு காமியாமோ. எனக்கு நீ தனியா பஸ்ல போயிட்டு வரதே பயமா இருக்கு. காலேஜ் பஸ்ஸை ஏற்பாடு செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு வேண்டாம்மா, ரொம்ப காஸ்ட்லி. பஸ் பாஸ் இருக்கு, நான் போய்க்குவேன். பயப்படாதீங்கம்மா.
இப்பதான் எனக்கு உன்னை தனியா அனுப்புறதுல பயமா இருக்கு. நீ வேற அந்த அவனை கட்டையால வேற அடிச்சிருக்க.